இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தர்பூசணியில உங்களால ஊசி எல்லாம் குத்தி அதுல ரசாயனம் ஏத்தி எந்த ஒரு தவறுலாம் பண்ண முடியாது சார். சென்னையில காயை இழுக்கல சார். சென்னையில இந்த டைம்ல எவ்வளவு காய் போகும் தெரியுமா? சென்னையில காயை இழுக்கலங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் அவரு தான் சார். இது விளைஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் தான் சார் டைம். இந்த 3 நாளுக்கு நாங்க வச்சே இருக்க முடியாது சார். இந்த பயிரை நாங்க வச்சிருக்க முடியாது சார். இதை நாங்க தள்ளி ஆகணும் சார். என்ன சார் பண்ண ஒரு விவசாயி 2000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும், 3000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவர் மேல நாங்க டிஃபர்மேஷன் கேஸ் போட போறோம். கண்டிப்பா மான நஷ்டஈடு வழக்கு கேஸ் கண்டிப்பா போடுவோம். வெள்ளை கலர் பூசணிக்காய் கொடுக்குறேங்க. வெள்ளை பூசணிக்கால அவர் செலுத்துறோம், அந்த ஊசி செலுத்துறோம், அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கலாம். அறுத்த பழம் தான் இது. இந்த பாருங்க. தமிழகத்திலே ஒரு குளிர்பானங்கள் அதிக சேல்ஸ் ஆகவில்லை என்று உணவு பாதுகாப்பு துறை அதிகாரி மூலமாக இது ஒரு பொய்யான தகவல். தர்பூசணி பழத்திலே ஊசி மூலம் கலர் சேர்க்கப்படுகிறது, சுவை சேர்க்கப்படுகிறது என்று வதந்தி மூலம் சோசியல் மீடியாக்கள் பரவ தொடங்கி பொதுமக்கள் சாப்பிடுவதற்கு அச்சப்படுகின்ற நிலை ஏற்பட்டு விவசாயிகளிடம் வியாபாரி கொள்முதல் செய்வது தடைப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரி வந்து இந்த பழத்தை வந்து சோதனையிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு. அதுல அந்த பழத்துல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உணவுத்துறை அதிகாரி மேல நீங்க என்ன குற்றம் சொல்றீங்களா? ஒரு சோசியல் மீடியாக்களும் இது ஒரு தவறான தகவல் வந்தது. இதுக்கு விவசாயிகள் அடி உரம், தொழு உரம் இடுகிறார்கள். தழை சத்து விதைத்து தழை சத்தாக பயிருக்கு அடி உரமாக இட்டுதான் இந்த சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகள் எந்த விதமான கலப்படமும் ரசாயன ஊக்கிகள் எதுவும் பயன்படுத்துவது கிடையாது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சதீஷ் அவர்கள் இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாஃபியா ஒண்ணு இருக்குங்க. என்னன்னா இருங்க சொல்றேன் கேளுங்களேன். தர்பூசணி குளிர், இது பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நல்லா ஓடக்கூடிய பொருளுங்க. இந்த சம்மர் டைம்ல இது ஓடுச்சுனாக்கா கூல் ட்ரிங்க்ஸ் ஓடாதுங்க. இது எங்களுக்கு வர சந்தேகம் என்னன்னா, ஏதோ ஒரு மாஃபியா அவன் என்ன பண்றான், ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆபீசர் மூலியமா ஏவி விட்டு இதுக்கு ஒரு கெட்ட அவப்பெயர் உண்டாக்கிட்டாக்கா அவங்களோட பொருள் போகுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். யாரு? கூல்ட்ரிங்க்ஸ் பை ஒன் கெட் ஒன் கொடுக்குறான். வெயில் டைம்ல பை ஒன் கெட் ஒன் கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு என்னன்னா தர்பூசணி நல்லா விளையுதுங்க, நல்லா எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். ஒன்னு சொல்றேன் சார், இந்த தர்பூசணி கெட்டு போறது ஒரு ஊசி இப்ப கொடுத்துட்டு நீங்க ஒரே ஒரு ஊசி செலுத்துங்க சார். சும்மா குத்துங்க, குத்திட்டு 2 மணி நேரம் கழிச்சு வைங்க சார். அதுல நீர்லாம் வடிஞ்சு அது கெட்டே போகும் சார். அது அதனோட ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிங்க, புரியுதுங்களா? அதுல போய் ஊசி செலுத்தி அதுல ரசாயனம் செலுத்தி அதுல ஸ்வீட் ஆட் பண்றது இதெல்லாம் தேவையில்லாத வதந்தி சார். இன்னைக்கு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? ரசாயனம் எங்க சார் வந்துச்சு? ரசாயனத்தை இன்னைக்கு பேன் பண்ணுங்களேன். அந்த ரசாயனம் சொல்றீங்க, அந்த ரசாயனம் எங்க இருந்து வந்தது? செலுத்தக்கூடிய ரசாயனத்தை நீங்க பேன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரசாயனம் செலுத்த மாட்டாங்க சார். எந்த விவசாயம் செலுத்த மாட்டாங்க சார். சார் இது பாருங்களேன், 5-6 கிலோ விளையுதுன்னு வச்சுங்க. அந்த டைம்ல மழை பெய்யுதுங்க. லேண்ட்ல மழை பெஞ்சதுன்னா என்ன ஆகும்னா, இந்த வெயிட்டுக்கு இந்த காய் அப்படியே போய் மண்ணுல உட்காருங்க. மண்ணுல உட்காரும் போது ஒரே ஒரு சின்ன கல்லு குத்தும். அந்த கல்லு குத்துச்சுன்னா அடுத்த நாளே அழுகி போயிடுங்க. ஒரே ஒரு சின்ன ஒரு மைனூட்டா ஒரு சின்ன கல்லு குத்தும். அந்த கல்லு குத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த நீர் எல்லாம் வடிஞ்சு அது அப்படியே போயிருங்க, வீணா போயிருங்க. இவங்க சொல்றாங்களே ஊசி குத்துனா அதான் இடம் இதான். ஊசி எல்லாம் குத்த முடியாது சார். இருங்க, தர்பூசணியில உங்களால ஊசி எல்லாம் குத்தி அதுல ரசாயனம் ஏத்தி எந்த ஒரு தவறுலாம் பண்ண முடியாது சார். நான் என்ன சொல்றேன் சார், ஒரு அழுகி போதுங்களா, அதை கடைக்காரன் தூக்கி வெளியே போட்டு போறான். நீங்க அங்க போய் நீங்க ஒரு மீடியால ஒரு வீடியோ எடுத்துன்னு போய் வெட்டுறீங்க போறீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது சார். சார் இது பாத்தீங்கன்னாக்கா இது விளைஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் தான் சார் டைம். இந்த 3 நாளுக்கு நாங்க வச்சே இருக்க முடியாது சார். இந்த பயிரை நாங்க வச்சிருக்க முடியாது சார். இதை நாங்க தள்ளி ஆகணும் சார். என்ன சார் பண்ண ஒரு விவசாயி 2000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும், 3000 கேட்டாலும் கொடுத்தா ஆகணும். அவன் என்ன பண்ணுவான்னா, கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி அவன் போயிருவான். 55 to 60 நாள் தான் சார் இதோட லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் அவன் போய் விற்கணும். அவன் ஒரு 1 வீக் வச்சிருந்து விற்பான் சார். இதுதான் சார் எங்களோட லைஃப். இதனோட லைஃப் இதுதான் சார். இது இப்ப எங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா சார், ஃபுட் சேஃப்டி ஆபீசர் அவர் மேல நாங்க டிஃபர்மேஷன் கேஸ் போட போறோம். கண்டிப்பா மான நஷ்டஈடு வழக்கு கேஸ் கண்டிப்பா போடுவோம். ஒரு விவசாயிக்கு அவர் தகுந்த பதில அவர் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூஃப் பண்ணாரு இல்லீங்களா, ஊசி வச்சு ப்ரூஃப் பண்றாரு. எதை வச்சு ப்ரூஃப் பண்றாருங்க? அந்த நான் பூசணிக்காய் கொடுங்க, வெள்ளை கலர் பூசணிக்காய் கொடுக்குறேங்க.
வெள்ளை பூசணிக்கால அவர் செலுத்துட்டோம், அந்த ஊசியை செலுத்துட்டோம், அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பார்க்கலாம். தண்ணி இருந்தா அது ஒரு நாள் டைம் இருக்காது, அது அழிவு. நானும் தான் இப்போ நஷ்டத்துல தான் இருக்கு. சரிங்க ஊசி குத்துனா இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை ஏன் பரப்புறாரு அவர்? அந்த மாஃபியாக்கு எவ்வளவு சார், அதுதான் நாங்க அது எங்களோட இருங்களேன், எங்களோட சந்தேகம் என்னன்னா சார், அவரு வந்து ஒரு மாஃபியா கிட்ட ஒண்ணு அவங்க ஏவி விட்டுருக்கணும் சார், இந்த தர்பூசணி நல்லா போயிட்டு இருக்குங்க, நம்மளோட பிசினஸ் கெட்டு போகுதுங்க அப்படின்றத ஒரு விஷயம் சொல்லி இருக்கலாம். அதுக்காக அவரு ஏவி விட்ட ஆளா இவர் இருக்கலான்றது எங்க சந்தேகம் சார். சென்னையில காய இழுக்கல சார், சென்னையில இந்த டைம்ல எவ்வளவு காய் போகும் தெரியுமா? சென்னையில காய இழுக்கலங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் அவரு தான் சார். எங்களுக்கு சார் அதாவது என்னன்னா அதுல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டைம் எடுக்கும், புரியுதுங்களா? ஆனா அதை நீ பேசிட்டாலே அது ஒரு பேசும் பொருளாயிரும். அந்த வேலையை அவர் பண்ணிட்டாரு சார். அவரு இன்னைக்கு அவ்வளவு விவசாயிகள் அவ்வளவு பாதிப்புல இருக்காங்க சார். இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து விவசாயிகளுக்கு வந்து வியாபாரிங்க வந்து யாரும் தோட்டத்துல வாங்க வரல, தோட்டத்தோட அழிஞ்சு போச்சு. விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து தமிழக அரசு வந்து அவங்கள அடையாளம் கண்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு பெற்று தரணும்னு இது வாயிலா கேட்டுக்கிறேன். அந்த சதீஷ்குமார் டாக்டர் அவர் வந்து நாங்க பிஞ்சு தர்பூசணி, கலர் வராத தர்பூசணி எடுத்து கொடுக்கிறோம். அவர் வந்து உங்க முன்னணியில நிரூபித்து காட்டணும். இல்லனா அவரு நான் சொன்ன தகவலை பொய் என்று வாபஸ் வாங்கணும். இல்லனா அதுவரை நாங்க விட மாட்டோம், நாங்க வழக்கு தொடர போறோம். விவசாயிகள் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும். மேடம் இதுல வந்து வைங்க மேடம், இதுலயும் வரும் மேடம், அதெல்லாம் வரும் மேடம், அதோட ப்ராப்பர்ட்டி அதுதான், புரியுதுங்களா? நல்லா போடணும், ஐத்து பிரிச்சு வைங்க. வருதுங்களா சார்? ஒரு தக்காளியை நசுக்கி வெள்ளை சட்டையில போட்டாக்கா சிவப்பு ஆகுமா ஆகாதான்னு கேக்குற கதை சார் இது. தக்காளிக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான், இதுக்கும் அதே ப்ராப்பர்ட்டி தான் சார், புரியுதுங்களா? அவர் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு எடுத்தா வராது போவாதுன்ற அறுத்த பழம் தான் இது. இந்த பாருங்க உங்க கண்ணு எதிரில் மேடம் முன்னொன்னு. ஆமா, இதோடைய தன்மை அதுதான். அதுக்கான தர்பூசணிக்கான குணமே சிவப்பு இனிப்பும் தான் தர்பூசணிக்கான உண்மையான குணம். இது ஊசி போட்டு நம்ம அதை மாற்றணும்னு வருதுங்களா? இது இதோட ப்ராப்பர்ட்டி மேடம். இது ஒருத்தவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பழத்துக்கான தன்மை இதுதான். இந்த லைகோபைன் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இது சிவப்பா தான் ஆகும். அதுதான் இதோட குவாலிட்டிங்களே. இது அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. இதை வந்து இந்த வாட்டி ரொம்ப பாழ்படுத்திட்டாங்க சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.